நான்ஸ்டிக் பாத்திரங்கள்லாம் நல்லதா, ஆரோக்கியமானதா, யூஸ் பண்ணலாமா? கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்க. பாலி டெட்ராஃப்ளோரோ எத்திலீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிமர். இது வந்து ஹைட்ரோஃபோபிக் நேச்சர். பாத்திரத்து மேல நீங்க தண்ணி போட்டீங்கன்னா அப்படியே ஒட்டாது, டிராப்பா இருக்கும். இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டினால தான் இந்த பாத்திரங்கள் வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆச்சு. ஆனா இதுல ஏதாவது ஆபத்து இருக்கா? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இந்த PTFE அப்படிங்கிற இந்த கோட்டிங்கை தயாரிக்கிறப்ப சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. PFOA இந்த கெமிக்கல், இந்த இதை வந்து நம்ம சுவாசிச்சோம் அல்லது வந்து உடம்புல ஏதோ ஒன்று போகுது அப்படின்னா இது வந்து நமக்கு தைராய்டு ப்ராப்ளம், அப்புறம் நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸை உண்டு பண்ணலாம். ரெண்டாவது, ரொம்ப ஹை ஹீட் ஏதாவது ஒன்று செய்கிறீங்க அப்படின்னா 500 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே அந்த பாத்திரத்தை ஹீட் பண்ணும்போது அது வந்து டாக்ஸிக் ஃபியூம்ஸ் வரும், விஷவாயு மாதிரி. என்ன சொல்றீங்க? அது வந்து நமக்கு பிரச்சனை ஏற்படுத்தலாம். ஸோ இந்த ரெண்டு ரிஸ்க்னால தான் இந்த டெஃப்லான் PTFE இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. இருக்கிறதுலேயே சேஃபானது என்ன தெரியுங்களா? சாதாரண நல்ல இரும்பு பாத்திரம் தான். காலங்காலமாக விளக்க கூட மாட்டாங்க, அப்படியே சீசனிங் பண்ணி அப்படியே அந்த ஆயில் பட்டு ஒரு நேச்சுரலாக ஒரு நான்ஸ்டிக் கோட்டிங் உருவாயிருக்கும். அதில் வந்து தோசை சுடுறீங்க அல்லது ஏதோ ஒன்று சமையல் பண்ணுறீங்க, அது அளவுக்கு சிறப்பு எதுவுமே கிடையாதுங்க. எல்லாம் எனக்கு வேணும்டா.